ஃபஸ்ட்டு இவங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சப்போஸ் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் மேரேஜ் பையன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர் அட்வைஸ் பண்ணாலும் நிச்சயமாக எந்த பேரண்ட்ஸும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு பேரண்ட்ஸை நானுமே கூட அதை ஒத்துக்க மாட்டேன். இப்போ எனக்கே அந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நான் என் மனசும் கேட்காது இல்லையா? ஆனால் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய விதி. சப்போஸ் இவங்க வந்து இரண்டாவது திருமணம்னு ஒருத்தரை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க லைஃபை நல்லா இருந்திருக்கும். அதாவது இவங்களுக்கு முதல் திருமணமா இருக்கிறது அவருக்கு அவருக்கு கட்டிக்க போற கணவருக்கு அது இரண்டாவது திருமணம். ஏன்னா இவங்க ஜென்ம நட்சத்திரமே 9 குறிக்காட்டுது. அப்ப 7 9 அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? 7ங்கிறது முதல் திருமணம், 9ங்கிறது இரண்டாவது திருமணம். அப்போ ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரநாதன்கிறவர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா மற்ற விஷயங்கள் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராங்காக அது பண்ணிக்கிட்டே இருக்கும். த்ரூ அவுட் அவர் லைஃப் அது ஆக்டிவேஷன்லேயே இருக்கும்.